திருப்பூரில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி மணிகண்டன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலா, இது குறித்தான விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அதாவது நேற்று சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் வெற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார் சண்முகவேல் என்பவர். நேற்று முன்தினம் தந்தை மற்றும் மகன்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த தகராறு குறித்து 100க்கு அலைபேசிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அருகில் ரோந்து பணியில் இருந்த சண்முகவேல் அவர்கள் அங்கு சென்று விசாரணை நடத்தி கொண்டிருந்தார் தந்தை மற்றும் தங்கப்பாண்டி என்ற மூத்த மகனிடம். இதைத் தொடர்ந்து அங்கு மறைந்திருந்த இரண்டாவது மகனான மணிகண்டன் என்பவர் திடீரென்று சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவரை வெட்டியுள்ளார். இதில் மூவரும் சேர்ந்து அந்த காவல்துறையினரை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நேற்று அந்த உயிரிழந்த சண்முகவேல் அவரின் உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைத்து இந்த குற்றவாளியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை இந்த குற்றவாளி தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கபாண்டியன் ஆகியோரை கைது செய்து ரகசியத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 3வது முக்கிய குற்றவாளியான 2வது மகன் மணிகண்டனை கைது செய்ததாகவும் தகவல் வெளியாகி வந்தது. இந்த நிலையில் இன்று காலை சம்பவ இடத்துக்கு குற்றவாளி அழைத்து செல்லும் போது அருகில் இருந்த ஏட்டை கத்தியால் வெட்டி தப்பிக்க முயற்சித்துள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அவரை பிடிக்கும் முயற்சியில் அவரை சுட்டு என்கவுண்டர் செய்ததாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. நிஷா. பாலா, விவரங்களுக்கு நன்றி.